வணக்கம் மக்களே, ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ் குமார். பொதுவாக மார்க்கெட்டில் ஸ்கூட்டரோட செல்லிங் பாயிண்ட் பயங்கரமாக போயிட்டுருக்குங்க. அதில் ஈவியோட ஸ்கூட்டர் பயங்கரமாக சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு யாருக்காவது எஸ்யூவி ஸ்கூட்டர் தெரியுங்களா? எஸ்யூவி ஈவி ஸ்கூட்டர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா எனக்கே ரீசெண்டாக எனக்கு முதலே தெரியும். பட் ஆனால் அது உங்களுக்காக கொண்டு வந்து இன்றைக்கி காட்டணும்னு அந்த வண்டி எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன வண்டின்னு பார்க்குறீங்களா? ரிவர் பிராண்ட்லேருந்து இண்டிங்கிற மாடல் நான் எனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு எஸ்யூவிக்கான என்னென்னலாம் அம்சம்லாம் கொடுக்கணுமோ ஒரு ஸ்கூட்டரில் அதை கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸிங் எவ்வளோ, இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வண்டியோட பேரை பார்த்தாலே தெரியும், ரிவர்ங்கிறது கம்பெனி நேமுங்க. இந்த மாடல் நேம் பார்த்தீங்கன்னா இண்டி. இந்த வண்டியோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம பெங்களூரில் தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு மேட் இன் இந்தியா வண்டிங்க. ஸோ மேட் இன் இந்தியா, என் நாடு என் வண்டி அப்படிங்கிற மாதிரி நல்லா பயங்கர ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் காஸ்ட்டில் 1,53,000 வருதுங்க, சப்சிடியெல்லாம் கழிக்க போக. ஸோ இந்த வண்டியை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் எல்லா ஆட்டோமொபைல் கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஓகே, இந்த வண்டியோட ஓவரால் குவாலிட்டி, ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இது ஃபைபரில் மேட் பண்ணியிருக்காங்க. வண்டி ஃபுல்லாமே ஃபைபர் தான். பட் சான்ஸே இல்லைங்க. இந்த மக்கார்டெலாம் நான் ப்ரெஸ் பண்ணுறேன், லிட்டரலி அமுங்க மாட்டேங்குது. நார்மலாக என்ன தான் ஃபைபராக இருந்தால் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தெரியும். நல்லா ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்குது. கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங் பில்ட் இருக்குங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் நான் அதான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த விஷயம், இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், டயர்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டயரில் பார்த்தீங்கன்னா 110/70க்கு 14 இன்ச் வீலுங்க. இல்லை ஈவியில் ஸ்பெசிஃபிக்காக இந்த இன்ச்சில் தரது இல்லைங்க. ஸோ மித்த பெட்ரோல் வண்டியில் எல்லாத்தையும் தராங்க. பட் ஈவியில் இவங்க தான் மேக்ஸிமம் சைஸ் கொடுக்குறாங்க. 14 இன்ச் வீலு, 110/70, ரோட் கிரிப் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம், நீங்கள் 2 LED ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இது லோ பீம், இது பார்த்தீங்கன்னா ஹை பீம். அது போக அழகான 2 DRL கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் அழகாக கவர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆக்சரிஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வைசர் வரும். அது போடும்போது உங்களுக்கு இன்னுமே ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. ஒரு பெரிய வண்டியோட லைக் பர்க்மேன், இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய ஸ்கூட்டர் இருக்குது இல்லைங்க, எமகாவில் கூட பார்த்தீங்கன்னா ஏர்ராக்ஸ், அதுக்கு ஈக்குவலான வண்டி டிசைனில் தாங்க இருக்குது. அப்புறம் இண்டிகேட்டர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டுமே LED தான் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. டிஸ்க் பிரேக்னால் இது CBS. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இது கமலஹாசன் இல்லை மச்சி, விமலஹாசன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு உங்களுக்கு சேஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குங்க. CBSங்கும் போது பேக் பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் அப்ளை ஆகும். ஸோ ஒரு கிராஜுவலாக அப்ளை ஆகும்னு வைங்களேன். பட் ABS அளவுக்கு இருக்காது. பட் இதுவே ஒரு நல்ல டெக்னாலஜின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த விஷயம், இந்த வண்டி ஃப்ரண்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் டிசைனில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ மக்காடு முதற்கொண்டு பட் நல்லா ஹெவி ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அடுத்த விஷயம், இங்கே பார்க்கலாம், நீங்கள் வண்டியோட பாடி கலர்ஸ் எல்லாமே இங்கேருந்தால் உங்களுக்கு அப்ளை ஆகும். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கலர் வருதுங்க. ரெட்டு, ப்ளூ, எல்லோ, கிரே, ஒயிட், மொத்தம் 5 கலர் ஆப்ஷன் டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா கலருமே நல்லா பஞ்சியாக ஸ்போர்ட்டியாக சூப்பராக இருக்குங்க. அடுத்த விஷயம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெயிண்டிங், இதோட குவாலிட்டி சொல்லவே வேணாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சேஸோட ஃபிட்டாக இருக்குது. இது ஒரு ஸ்டீல் ராடுங்க, ஸ்டீல் பைப், ஒரு பம்பர் மாதிரி இருக்குது கொடுத்துருக்காங்க. இது போக அடிஷ்னலாக உங்களோட ஃபுட் பேக்ஸ் இங்கே அடிஷ்னல் ஃபுட் பேக்ஸ் இருக்குங்க. இது நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இப்படி உட்காருங்களா, நீங்கள் இந்த ஃப்ளோர்லேயும் கால் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் இந்த இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லக்கேஜ் கேரி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல நல்லா ஃப்ளெக்சிபிள், அது நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. நல்லா ஃபைடராக விரித்து வச்சுட்டு போகலாம். அதுக்கு அடுத்த விஷயம், இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள். ஸோ குவாலிட்டி ஆல்மோஸ்ட் சூப்பர். பின்னாடி இருக்கிறவங்க ஃபுட் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃபுட் பேக்ஸில் பிளாஸ்டிக் கவர்டு கொடுக்குறாங்க, ஒரு ரப்பர் கவர்டு கொடுக்குறாங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏனோ தானோலாம் கொடுக்கல. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. குவாலிட்டி எந்த இடத்துலையுமே நான் சின்னதாக ஒரு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஆகட்டும், அந்த கேப்ஸ் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டைலுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பீங்க. பட் இந்த இடத்துல தான் இது நீங்கள் பார்க்கணும். இது ஒரு ஸ்டீல் செம்மையாக இருக்குது. இதை பிடிச்சி நீங்கள் தூக்குனீங்கன்னா வண்டியே தூக்கலாம். அந்தளவு ஒரு சைடில் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக எல்லா வண்டியிலையுமே உங்களுக்கு வருங்க. இது அடிஷ்னல் ஆக்சரிஸ் கிடையாது, ஸ்டாண்டர்டாக வர விஷயம். அப்புறம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா கிராப் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மெட்டலில் தான் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் பெயிண்ட் பண்ணி சூப்பராக டீசெண்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்க ஆக்வர்டாக இல்லை, டிசைன் இஸ் குட். அடுத்த விஷயம், இங்கே பார்க்கலாம், நீங்கள் பிரேக் லேம்ப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் LED தான். அதே மாதிரி நம்பர் பிளேட் லைட்டு, இண்டிகேட்டர் எல்லாமே LED தான் கொடுத்துருக்காங்க. டீசெண்டாக அந்த டயரை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஹக்கரும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது, CBS டெக்னாலஜியோட கனெக்டிவிட்டியோட வருதுங்க. அதே மாதிரி டயர் சைஸ்ன்னு பார்க்கும்போது 120/70க்கு 14 இன்ச்சுங்க.
ஸோ முன்னாடி டயரை விட பின்னாடி டயர் கொஞ்சம் பெருசு தான். கிரிப்பு சூப்பராக இருக்கும். ஏன்னா 14 இன்ச் வீலு 120க்கு 70 சாலிடாக நல்லாயிருக்கும். அடுத்த விஷயம் இந்த இடத்துல பார்க்கலாம், நீங்கள் ஒரு சின்ன ஏர் வெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏர் வெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஃபங்க்ஷனபிள். இது வந்து உங்களுக்கு பேட்ரி அதோட மோட்ரு எல்லாத்துக்குமே போகும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மிட் டிரைவ் மோட்டர் தான். கனெக்டிங் பார்த்தீங்கன்னா செயின் டிரைவ் வருதுங்க. ஸோ நீங்கள் நார்மல் பைக் மாதிரி பெல்ட்டில் இருந்துச்சுன்னா கட் ஆயிரும் அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் நார்மலாக லூப் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், இந்த வண்டியோட சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட் தான் கொடுக்குறாங்க. பட் நல்லா பெரிய சீட்டாக கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் லோவாகவும் அடுத்தது கொஞ்சம் அப்ரைட்டடான ஒரு பொசிஷனில் உங்களுக்கு வந்து அந்த சீட் வருது. ஸோ ஸ்ப்ளிட் சீட் மாதிரி, சிங்கிள் சீட்டில் ஸ்ப்ளிட் சீட் மாதிரி கொஞ்சம் அந்த உங்களுக்கு ஸ்டெப் மாதிரி வருது. அடுத்த விஷயம், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பார்சல் ஹூக் வந்து இந்த சீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. மித்த பிராண்டில் நம்ம பெட்ரோல் வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சீட் ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஸ்டோரேஜ்னு பார்த்துடலாங்களா? ஸோ சீட் ஓப்பனிங்க்கு நீங்கள் இங்கே தான் போடணும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி நம்பவே மாட்டீங்க, 43 லிட்டர்ஸுங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச சிலிண்டரை போட்டு போகலான்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க, இது அப்படியே இறக்க மாதிரி இறங்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு ஸ்லோப் மாதிரி இறங்குது. அது போக இந்த இடத்துல அந்த வீல் வரனால அந்த வீலுக்கான ஆர்ச்சஸ் வந்து அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு சீட்டில் இருக்கும். ஒரு நீட்டான ஒரு எல்இடி லேம்ப் கொடுக்குறாங்க பூட்டுக்கான ஏரியாவுக்கு. ஸோ 43 லிட்டர்ஸ் மேசிவான பூட் ஸ்பேஸ். அதே மாதிரி இங்கே மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுதாங்க ரிவரோட கீ. இந்த கீயை எடுத்து நீங்கள் ஜஸ்ட் இங்கே போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பழைய ஸ்கூட்டர்லேருந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். ஸோ அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங்கான போர்ட் இருக்குது. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்லாட் இருக்குது. அது போக நீங்கள் அடிஷ்னலாக கீழேயும் சில இது வச்சுக்கலாம். நல்லா 2 பெரிய பாட்டில் வைக்கலாங்க, தனி பாட்டில். சரிங்களா? அப்புறம் இது லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இதுக்குள்ளே தான் வந்து நீங்கள் சார்ஜிங் போர்ட் ஓப்பன் பண்ணணுன்னா இதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு லீவர் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம் இந்த சார்ஜிங் இப்படி அழகாக ஓப்பன் ஆகுங்க. ஸோ ஓப்பன் ஆகுனா இந்த இடத்துல சார்ஜிங்கான போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட சார்ஜிங்கை வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு போர்ட் வந்து இந்த மாதிரி வருங்க. ஸோ அதுக்கு ஒரு நீட்டான ஒரு ரப்பர் கவர். இதெல்லாம் கூட மித்த பிராண்டில் ஒரு ஆக்சரிஸ் ஆக்கிட்டாங்க. பரவாயில்ல, இவங்களாச்சும் தராங்களே. க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், ஸோ இந்த வண்டியில் ஏறி உட்காந்தானே ஃபஸ்ட்டு விஷயம் நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணது இந்த சீட் தாங்க. ஸோ நல்லாவே இருக்குது. நான் பின்னாடி தள்ளி உட்காந்தாலும் நல்லா சீட்டு வந்து நல்லா கரெக்டான ஒரு குஷனிங்கில் நல்லா பெரிய சீட்டாக இருக்குது. ஸோ கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டேன். அடுத்த விஷயம், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.96 இருப்பேன். எனக்கு இந்த வண்டியில் ஏறி உட்காரும் போது கரெக்டான ஹைட்டாக தாங்க இருக்குது. ஸோ சீட் ஹைட் கரெக்டாக இருக்குது. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 165 mmங்க. ஸோ ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியன்ஸ். அதே மாதிரி இந்த வண்டியில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கட் ஹேண்டில் பார். ஸோ அதை பிடிக்கும் போது நல்லா கிரிப்பியாக இருக்குது. கால் வைக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா அந்த அடிஷ்னலாக இந்த இடத்துல ஒரு லீவர் கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மடக்கி விட்டுக்கலாம். ஸோ இதில் வச்சாலும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, இங்கே வச்சாலும் கம்ஃபர்டபுள் தான் இருக்குது. ஸோ அவங்கவுங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியில் வந்து வச்சுக்கலாங்க. இந்த வண்டியோட பேட்ரி கெப்பாசிட்டி எவ்வளோ ஃபஸ்ட்டு விஷயம், ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேஞ்ச் எவ்வளோ எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வண்டியோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 kW வருதுங்க. ஸோ ஒரு 4 kW இது சார்ஜ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ஸோ நார்மலாக 0 to 80 5 hours ஆகுங்க. ஸ்லோ சார்ஜிங் போர்ட்டபிள் சார்ஜிங்கில் நீங்கள் போட்டிங்கன்னா. இந்த வண்டியில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டே கிடையாது. ஸோ ஒரே ஆப்ஷன் நீங்கள் போர்ட்டபிள் சார்ஜில் தான் போட முடியும். போட்டிங்கன்னா ஒரு 5 hours ஆகும். 0 to 80 100ங்கும் போது ஆப்வியஸாக ஒரு 6 மணி நேரம் 6.25 மணி நேரம் வரைக்கும் இதோட ஃபுல் சார்ஜிங்கான டைம் கன்சப்ஷன் ஆகுங்க. ஸோ இதில் மொத்தம் 3 மோட்ஸ் வருதுங்க. ஈகோ, ரைட், ரஷ் அப்படின்னு மொத்தம் 3 மோடு வருது. ஈகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மேக்ஸிமம் 45 km வரைக்கும் தான் போகும். எக்கனாமியாக ரன் ஆகும். அதில் ரேஞ்ச் எவ்வளோ போகும்னு கேட்டிங்கன்னா 130 km வரைக்கும் வந்து ரேஞ்ச் போகுங்க. இதோட ஐடிசி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 161 km வந்து டிரைவ் ஆகுங்க. பட் ப்ராக்டிக்கலாக ஈகோ மோடில் ஒரு 130 140 ஈஸியாக கவர் பண்ணலாம். அடுத்து ரைடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் மோடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வண்டி நல்லா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான பிக்கப்பாகவும் போகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 km போகுங்க. 90 to 100ங்கிற ரீச் ஆகும். அதே மாதிரி ரஷ் அப்படிங்கிற மோடு போட்டிங்கன்னா ஹைப்பர் மோட் மாதிரி. ஸோ வண்டி நல்லா பிக்கப்லாம் பயங்கரமாக ஜாஸ்தியாக போகும். அப்படிங்கும்போது உங்களுக்கு டாப் கிலோமீட்டர் எவ்வளோ ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சு 75 km வந்து உங்களுக்கு வந்து வண்டி ஓடுங்க. ஸோ இது செயின் டிரைவ் தான். நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் லூப் எல்லாம் பண்ணி ப்ராப்பராக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. பட் பெல்ட் மாதிரி கட் ஆயிரும் அப்படிங்கிறது நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ செயின் டிரைவ் தான். நீங்கள் கொஞ்சம் லோடு கொஞ்சம் டபுள்ஸ் போகிறோம், ஸ்லோப்ஸ்லாம் அடிக்கடி ஏற்றி இறங்கினாலும் பெல்ட் மாதிரி கட் ஆகும் அப்படிங்கிற பயப்பட வேணாம். ஸோ பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட சர்வீஸ் விடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வண்டி வாங்கணுன்னா 1000 km ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து எவ்ரி 5000 or 6 months. வண்டியோட மோட்டர் வாரண்ட்டி, பேட்டரி வாரண்ட்டி, வண்டிக்கு மொத்தமாக எவ்வளோ வாரண்ட்டின்னு கேட்டிங்கன்னா 3 years or 30,000 ஸ்டாண்டர்டாக வண்டியோட கொடுக்குறாங்க.
அது போக அடிஷ்னலாக நீங்கள் 2 இயர்ஸ் ஆர் 20,000 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக 5 இயர்ஸ் ஆர் 50,000 நீங்கள் வரைக்கும் அப் டு இந்த வாரண்டியை கவர் பண்ண முடியுங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் எந்த வண்டியிலும் பார்த்ததில்ல. உள்ள ஒரு சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க, பட் அதே மாதிரி வெளியிலையும் ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த வண்டியில் 2 சார்ஜிங் போர்ட்டுங்க. ஸோ இங்கே நீங்கள் சார்ஜ் போட்டு எங்கே வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸில் இந்த இடத்துல வந்து ஃபோனுக்கான மவுண்ட் இருக்குது. நீங்கள் இங்கே தான் போடணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வெளியில் கூட போட்டுட்டு நீங்கள் இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ கீ எடுத்துட்டேன். கீயோட ஸ்லாட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ கீயை போட்டுட்டு ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டேன்னா, ஸோ இதுதான் வந்து ஒரு எல்இடி நீட் அண்ட் க்ளீனான டிஸ்பிளேங்க. இது வந்து ஒரு எல்சிடி மாதிரில கிஸ்மோ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்காம நோ கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், பட் இருக்கிற டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஓடோமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு, ட்ரிப் 1 ட்ரிப் 2 அது நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன மோட்ஸில் ஓடுங்கிறது இங்கே இந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர். சார்ஜிங்கோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 28% இருக்குது. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஈகோ மோடில் 29 கிலோமீட்டர்ஸ் ஓடுன்னு காட்டுதுங்க. அதேமாதிரி டைமுங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைம் காட்டுது, மணி 5:30 ஆச்சு. வண்டி ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ சைடு ஸ்டாண்டை நான் எடுத்து விட்டுட்டேன். போயிடுச்சிங்களா? இப்போ நான் வண்டி ஆன் பண்ணுறதுக்கான கில் ஸ்விட்சிங் இருக்குங்க. ஸோ இப்போ டோட்டல் ஆஃபில் இருக்குது. ஆன், அதுக்கடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செல்ஃப் ஆன் ஆகிடும். ஸோ வண்டி வந்து ரெடி டு ரைட் அப்படின்னா உங்களுக்கு வண்டி வந்து ஆன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ மோட் சேஞ்ச் பண்ணலாம். பிரேக் பிடிச்சிட்டேன், மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா ரைட் மோடில் வெறும் 25 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் போகும்னு காட்டுது இப்போ இருக்கிற சார்ஜுக்கு. அதே மாதிரி ரஷ் மோடில் பார்த்துட்டிங்கன்னா 22 கிலோமீட்டர்ஸ் தான் போகும்னு காட்டுதுங்க. ஸோ இதுதான் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னா இல்லை, வண்டியோட ஸ்டாண்டர்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே இந்த மோட்ஸ் இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடுங்க. நீங்கள் அடிஷ்னலாக எதுவுமே பெருசாக அந்த டெக் பேக் அது இதெல்லாம் வந்து இவங்க எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் பண்ணுறதில்ல. அதே மாதிரி சைட் மிரர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன மிரர்ஸ் சூப்பர் அண்ட் க்ளீனாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரப்பர் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ டீசெண்டான ஒரு ஃபினிஷிங்காக இருக்குங்க. இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்குக்கான டிஸ்க் டேங்கிங் இருக்குது. இது வந்து ரியர் பேக்கான டிஸ்க் டேங்கிங் இருக்குங்க. ஸோ இது வந்து சிபிஎஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட் ஹேண்டில் பார், இந்த இடத்துல பிராண்டிங் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா பிடிக்க சூப்பராக இருக்குங்க. ஸோ இண்டிகேட்டர் ஸ்விட்ச்சு, ஹாரன் ஸ்விட்ச்சு, ஹை பீம் அண்ட் லோ பீம். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்க் அசிஸ்ட் இருக்குங்க. ஸோ இதை பிரேக் பிடிச்சிட்டு இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வருங்க. ஸோ இப்போ வந்து ரிவர்ஸ் போகும் இருக்குனீங்கன்னா, அதே மாதிரி அதே பார்க் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டில் போகும். ஸோ இது கட் ஆஃப் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட்டு மோட் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ பார்க் அசிஸ்ட் கட் ஆஃப் ஆகிடுங்க. ஸோ வண்டி சூப்பராக இருக்குங்க. ஒரு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் உங்களுக்கு அந்த ஃபீட்பேக்கை அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். மக்களே, நான் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுறேன். நீங்களும் ஹெல்மெட் போட்டு தான் ரைட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். சரி, ஓகே. வண்டி இப்போ ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஸோ வண்டியை நான் ஆன் பண்ணி ரெடி டு ரைடில் வச்சுருக்கேன். ஈகோ மோடில் வச்சுருக்கேங்க. ஸோ வண்டியை மூவ் பண்ணலாங்களா? ஓகே, வண்டி ஃபுல் த்ராட்டில் நான் கொடுத்துட்டேன். வண்டி வந்து செயின் டிரைவாக இருந்தாலும் உங்களுக்கு சவுண்ட் எதுவுமே கேட்குறது இல்லைங்க பெரிய லெவலில். லைட்டாக அந்த செயினோட சவுண்ட் லைட்டாக மைல்டாக தான் கேட்கும். அது வந்து ஒரு நாய்ஸியாலாம் இருக்காதுங்க. ஸோ வண்டி வந்து ஈகோ மோடில் ஃபுல்லாக முறைக்கு பிடிச்சிங்கன்னா மேக்ஸிமம் 45 கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்க. அதேமாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா ரீஜென்ரேஷன் ஆகுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ரீஜன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆக்சிலேட்டர் பண்ணி விட்டாங்கன்னா ரீஜன் ஆகும் பாருங்கள். ஸோ இதில் ரீஜென்ரேஷன் பிரேக்கிங்கும் இருக்குது. ஸோ அது மூலமாக உங்களுக்கு சார்ஜ் மெயின்டைன் ஆகும். ஸோ ஈகோவில் கொஞ்சம் பிக்கப் நார்மலாக இருக்குங்க, ஒரு டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் எங்கேயும் தட்டலை, ஏன்னா 165 ஒரு டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ். வா 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 அதே மாதிரி பிரேக்கிங் சிபிஎஸ்ங்க, ரெண்டுமே டிஸ்க் பிரேக்கு. ஸோ பக்காவாக நிற்கிதுங்க. அதே மாதிரி பெரிய வீலுங்கிறங்காட்டி அந்த ஸ்கூட்டர் மாதிரி சின்ன சின்ன குழியில் விட்டால் அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் தெரியுது இல்லைங்க. ஸோ பெரிய வீலுங்கிறங்காட்டி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பேட் ரோட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுக்கல்லாக இருக்குது. ஸோ நான் இதில் விட்டு காமிக்கிறேன். ஸோ சஸ்பென்ஷன் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா டியூவல் சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் டியூவல் சஸ்பென்ஷன். ஸோ அந்த ஷாக் எதுவுமே பெருசாக தெரியலிங்க. ஏன்னா ஸ்பீட் பேக்கில் ஏற்றி இறக்கும் போது தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு அந்த வண்டி வெயிட்டாக இருக்கிறங்காட்டி அப்படியே அந்த இப்படி தான் அந்த ஷேக்கு தான் இருக்கே தவிர அந்த ஒரு ஷாக்ஸ் வந்து டேரெக்டாக ஃபீல் ஆகிறது இல்லைங்க. ஸோ இந்த பாலத்தில் ஏற்றி பார்த்துடலாம். ஸோ வண்டி ரைட் மோடில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. நார்மல் மோடில் லேகே இல்லைங்க, பெரிய லேக் இல்லை. பட் ஈகோ மோடில் கொஞ்சம் அந்த நார்மலாக தாங்க போகும். அது நம்ம இந்த சிட்டிக்குள்ளே பம்பர் டு பம்பர் டிராஃபிக் சிக்னல்ஸில் ஏரியாக்குள்ளே ஓட்டும் போது அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அதை போட்டிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் ஏற்றி வண்டி ஒரு விரட்டி பார்ப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பவர் லேக்லாம் இல்லை. நார்மலான பைக்கு கூட நானும் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். நான் சொன்னது இதுதாங்க, இந்த வைசர் வந்து அடிஷ்னல் ஆக்சரிஸ் இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குங்க. அது போக இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கேசிங்கான ஆக்சரிஸ் போட்டிருக்காங்க. இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வண்டி. ஸோ அதனால் ஆக்சரிஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக வராது. இதுவும் இது மட்டும் வராது. மித்தப்படி நீங்கள் வண்டியில் பார்த்தா எல்லாமே ஸ்டாண்டர்டாக வருங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், நீங்கள்
ஃபோன் நீட்டாக வச்சுக்கலாம். இங்கே ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே போட்டு நம்ம மேப்பிங்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கனெக்டிவிட்டி எதுவுமே கிடையாதுங்க. பட் ஆனால் ஆப்பில் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம், எவ்வளோ சார்ஜ் இருக்குது, எவ்வளோ போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த விஷயம், இந்த வண்டியில் இந்த வைசர் கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா என்ஹான்சிங்காகவும் இருக்குது. நமக்கும் ஒரு நல்லா பெருசாக ஒரு பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி தாங்க இருக்குது. வாவ், இதில் வந்து பார்த்திங்கன்னா 68 70 வரைக்கும் போகுது. நான் அடுத்த மோடு மாற்றிக்கிறேன், ரஷ் மோடு மாற்றிக்கிறேன். ஸோ ரஷ் மோடு மாற்றும் போது பார்த்திங்கன்னா வா 75ல் போகிறேன். எனக்கு நார்மல் ஒரு கியர் பைக் தான் நல்லா வண்டி வெயிட்டாக இருக்கிறங்காட்டி அந்த ஒரு மாதிரி அலாசறது, இந்த தூக்கி தூக்கி போடுறது எதுவுமே இல்லைங்க. அப்படியே சாலிடாக போகுதுங்க. இந்த பாலத்தில் வர ஹம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதிலெல்லாம் விட்டோம்னா நார்மலாக எல்லா வண்டியும் ஒரு ஜம்ப் ஆகும். பட் இது வண்டி வெயிட்டாக இருக்கிறங்காட்டி அது எதுவுமே தெரில. அப்படி போயிட்டே இருக்குது. வீல் மட்டும்தான் ஷேக் ஆகுது. எனக்கு எந்த வித வைப்ரேஷன்ஸும் தூக்கி வீசுறதோ தெரில. அடுத்த விஷயம், பிரேக்கிங். பாலத்தோட இறக்கத்துக்கு வந்தாச்சு. ஸோ பிரேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 80ல் போயிட்டுருக்கோம். சிபிஎஸ் பிடிச்சி பார்த்துடலாங்களா? பிடிங்க 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 பிடிங்க. செம்மையாக இருக்குங்க. பிரேக் பைட் நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், அப்பா கான்ஃபிடெண்ட்டாக பிடிக்கலாம். என்ன கொஞ்சம் மழை வந்தால் பார்த்து தாங்க பிடிக்கணும், என்ன தான் சிபிஎஸ் டெக்னாலஜியாக இருந்தாலும். ஏபிஎஸ்ங்கும் போது அது 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 வேறு செக்மெண்ட்டு. பட் இதில் ஏபிஎஸ் கொடுத்துருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கு. பட் ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு சிபிஎஸ்ஸே டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம ஊருக்கு ஓகே. ஸோ யூடர்ன் பண்ணிக்கலாம். 0 to 40 3.7 செகண்ட்ஸில் போகும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடு தான். ஸோ பார்த்துக்கலாம். 3 2 1 1 2 3 4 ஆல்மோஸ்ட் மேட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 4 செகண்ட்ஸில் ரீச் ஆகிடுச்சுங்க. வண்டி பார்த்திங்கன்னா தெரியும், கரகரன்னு ஸ்பீடு ஏறுது. மேடு இதுக்கும் 2 பேர் இருக்கும். வண்டி வெயிட் ஜாஸ்தி தான். வண்டி ஆக்சுவலி உண்மையிலுமே வெயிட் ஜாஸ்திங்க. ஸோ அது பாட்டு போதுங்க. டாப் ஸ்பீட் 90 தாங்க போகும். வாவ், கிரேசிங்க. மெயினாக இந்த கார்னர் இருந்தாங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஐ லவ் திஸ். இந்த க்ரிப்பு, இந்த கான்ஃபிடென்ட்டு நல்லா ஃபீல் ஆகுது. நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் ஆகுதுங்க டர்னிங்கில். ஒரு ஸ்ட்ரெச்சு அமுத்தி பார்ப்போம் எவ்வளோ போகுதுன்னு. 80 ஸோ டாப் ஸ்பீட் ரீச் ஆக போகுது. 88. ஸோ விண்டு பயங்கரமாக இருக்குங்க. ஏன்னா பாலத்து மேலே இருக்கும், காற்று பயங்கரமாக அடிக்குது. ஸோ 88 மேக்ஸிமம் போதுங்க. ஸோ 88 இட்ஸ் குட் ஒன். 90 சொல்கிறாங்க. ஸோ 88 பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு மேலே வண்டி இன்ச்சு நகர்றது இல்லை. ஸோ இறக்கத்துலையாச்சும் போதா. ஸோ 88 கட் ஆஃப் ஆகிடுதுங்க. ஸோ ஈக்கோ போட்டுட்டேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரீஜன் ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி இறக்கத்தில். அப்படியே வெட்டிக்கு மேலே டீசெண்டாக ஆகுது. தட்ஸ் குட். ஓகே, வாங்க ஒரு ரைடோட ஒரு சம்மரி பார்த்துடலாம். வண்டி எப்படி இருந்துச்சு, என்ன கொடுத்துருக்கலாம், யாருக்கு சூட் ஆகும், சம்மரி பார்த்துடலாம். ஸோ மக்களே, டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தாச்சு. நான் பார்த்த டெஸ்ட் ட்ரைவில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான டெஸ்ட் ட்ரைவ்னு நான் சொல்லுவேங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் பைக். ஐ லவ் திஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்
செம்மையாக இருக்குது. ஏன்னா 2 பெரிய 14 இன்ச் வீலு, சிபிஎஸ் பிரேக்காக இருந்தாலுமே நல்ல பிரேக் பைட் இருக்குது. எக்கனாமி மோடில் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ரைட் மோடில் டீசெண்டாக இருக்குது. ரஷ் மோடில் சூப்பர்னு சொல்லுவேன். ஏன்னா டாப் ஸ்பீட் ஈஸியாக ரீச் ஆகுது டபுள்ஸில் பாலத்தில். அதே மாதிரி 0 to 40 3.7 செகண்ட்ஸில் ரீச் ஆனது எனக்கு சர்ப்ரைசிங்லி சூப்பராக இருக்குங்க. செயின் டிரைவ் சவுண்டு வருமா பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு டீசெண்டான லெவலில் தான் இருக்குது. நம்ம ப்ராப்பராக லூப் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ இந்த வண்டி இன்றைக்கி யார் நமக்கு ரிவ்யூக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்துரை இ வெஹிக்கிள்ஸ். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கும் நன்றி. யாராவது பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு. சரி, இந்த வண்டி யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சூட் ஆகுங்க. கரடு முரடான ரோட்டில் ஓட்டணுமா எடுத்துக்கலாம். சிட்டிக்குள்ளே டெய்லி டே டு டே லைஃப்பில் ஓட்டணுமா கண்டிப்பாக ஓட்டிக்கலாம். அதே மாதிரி காலேஜ் பசங்க, வேலைக்கு போகிறவங்க, ஒரு மிட் ஏஜ் வரைக்கும் இருக்கிற எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாங்க. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதே வண்டி நல்லா பார்க்க பல்கியாக நல்லா ரக்கடாக தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி சூப்பருங்க. 1,53,000 ரூபாய்க்கு வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டிங்கன்னா வேல்யூ ஃபார் மணி தாங்க. வண்டியில் குறைகள்னு சொல்ல எதுவுமே இல்லை. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வண்டியில் கிடையாது. பட் ஆனால் கொடுத்துருக்க எல்இடி டிஸ்பிளேல நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வண்டியில் கிடையாது. பட் ஆனால் ஆப்பில் மூலமாக நீங்கள் கனெக்டிவிட்டி பண்ணி வண்டியோட சார்ஜ் எவ்வளோ இருக்குது, வண்டி எங்கெங்கே ஓடி இருக்குது, வண்டியோட ஜிபிஎஸ் இதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ தேவையான எல்லாமே இந்த பட்ஜெட்டில் சூப்பர் அண்ட் டீசெண்டாக நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. பர்சனலி எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. யாராவது ஈவி வந்து வண்டி வாங்கலாம்னு சொல்லி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி ஒரு டைம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபீட்பேக் 5 out of 5 கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஸோ மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.